ராமு பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. ராமு இரும்பு கடை வச்சிருக்கான். வெளியூருக்கு போக வேண்டி இருந்ததுனால தன்னோட நண்பன் கோவிந்தன் கிட்ட கடையை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போறான். திரும்பி வந்து பார்த்த ராமுவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா கடையெல்லாம் காலியா இருந்தது. என்னன்னு கோவிந்தன் கிட்ட கேட்டப்போ கோவிந்தன் ரொம்ப நக்கலா சொல்றான், உன் கடையில உள்ள இரும்புகளை எல்லாம் எலி தின்னுட்டு போயிருச்சுப்பா அப்படின்னு. ராமுவுக்கு அப்பதான் புரியுது, கோவிந்தன் நமக்கு ஏதோ கோவிந்தா போட்டுட்டான் அப்படின்ட்டு. ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கான். போற வழியில கோவிந்தனோட பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தீமண்டத்தை வாங்கி கொடுத்து தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். கோவிந்தன் தன்னோட பையனை காணும்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ராமு அழைச்சிட்டு போனதா தெரிய வருது. ராமுவோட வீட்டுக்கு போயிட்டு என்னோட பையன் எங்கடா அப்படின்னு கேட்டப்போ, உன் பையனை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பையனை எப்படிடா காக்கா தூக்கிட்டு போகும் அப்படின்னு கோவிந்தன் கேட்டதுக்கு, இரும்புகளை எலி திங்கிற ஊர்ல பையனை காக்கா தூக்கிட்டு போகாத என்ன அப்படின்னு சொல்றான். அப்பதான் கோவிந்தனுக்கு புரிய வருது. இப்போ சொல்லுங்க மக்களே, ராமு பண்ணது சரியா தப்பான்னு?